அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம வடுமாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட் ஏற்கனவே ஊற போடுறதுலேருந்து அது எப்படி என்னென்னவெல்லாம் பொருள் போட்டு ஊற போடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்திருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, மாங்காய் கூட கல்லுப்பு, விளக்கெண்ணெய், மஞ்சப்பொடி போட்டு இது மாதிரி நல்லா ஊற விட்டுறணுங்க. ஊற விட்டு ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்த உடனே அதைய ஒரு தடவை நல்லா குலுக்கி விடணும். அப்போ தான் கீழேருந்து மேலே வரைக்கும் மாங்காய் எல்லாம் நல்லா குலுங்கி வரும். அந்த கல்லுப்பு கரைய பார்த்திங்கன்னா நல்லா மாங்காயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மாங்காய் ஊறுறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த மாங்காய் நம்ம ஊறுகாய்க்கு போடும்போது நல்லா உருண்டையாக இருந்த மாங்காய் நல்லா இது மாதிரி வற்றி போயிடும். அப்படி வற்றும்போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பு உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். நான் ஒரு 2 கிலோ மாங்காய்க்கு போட்டிருக்கேன். வரமிளகாய் தூள் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஊறி தண்ணி சலசலன்னு விட்டு மாங்காய் இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் தூள், தனி வரமிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா ஈவனாக கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஊறுகாய்க்கு ஒரு பொடி செய்வோம் இல்லைங்களா, அதாவது வெந்தயம், கடுகு அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா மற்ற ஊறுகாய் மாதிரி வடுமாங்காய்க்கு நிறைய மிளகு தேவையில்லை. இது மாதிரி சாறு மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா ஆற விடணுங்க. நம்ம இப்படி வறுக்கிற வெந்தயம், கடுகு ஆகட்டும், அதுக்கப்புறம் அதையே நல்லா பவுடராக மிக்சியில் பொடி பண்ணும்போது, அப்போது நம்ம மிக்சியில் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு வரும். அதையும் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு நல்லா அதாவது தொட்டு பார்த்தோம்னா ஒரு துளி கூட வெதுவெதுப்பாக கூட இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா இந்த பவுடரையும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாங்காவோட ஊறுகாய்க்குள்ளேயே இந்த பவுடரையும் போட்டு கடைசியாக தாளிப்புக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணெய் நிறையா இழுக்காது. ஏன்னா நம்ம ஊற போடும்போதே விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம். ரெண்டாவது ஒரு சிலர்லாம் இதுக்கு தாளிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் எப்போவுமே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா அது மணமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் போட்டு அதையே தாளித்து எடுத்து வச்சிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக ஆறணும். ஒரு துளி கூட அதில் அந்த சூடு இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா அந்த மிளகு பொடியில் அதுவுமே ஒரு நாள் 2 நாள் கூட ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த ப்ராசஸ் செய்யுங்க. நான் அப்படி தான் மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தான் இது மாதிரி வடைச்சட்டியில் இது வெந்தயமும் கடுகு போட்டு வறுத்து பவுடர் பண்ணி அதையும் நல்லா ஆற விட்டு அதில் போட்டுட்டு, அதே போல் அந்த தாளிப்பு நல்லெண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து அதையும் நல்லா ஆற விட்டு இது மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கலக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கெல்லாம் கெட்டே போகாது. அதே போல் நம்ம தயிர் சாதத்துக்கோ எதுக்கு தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட என்னென்னா, நீங்கள் அந்த ஜாரு நீங்கள் அதை போட்டு வச்சுருக்கிற அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மணத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருப்போம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ரெண்டாவது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி ஊறுகாய் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே ட்ராவல் டயத்தில் எப்போ எங்கே வெளியே போனாலோ இல்லை வீட்லேயுமே ஒரு நேரம் முடியல அப்படின்னா 2 ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டுன்னாலும் சொல்லுங்கள். ஒரு சிலர் மாங்காய் எப்படி வாங்குறது என்னன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால அந்த மாங்காய் விற்கிற இடத்துல நிறைய பேர்த்த காணோம். நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் நம்பர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்க மாங்காய் விற்கிறவங்களோட நம்பர். கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா அவருக்கும் வாங்கி அந்த நம்பரை சென்ட் பண்ணுறேன்.